போகும் இடம் வெகு தூரம் இல்லை இந்த டைட்டில் ரொம்ப கேச்சிங்காக இருக்கு. இந்த படத்தோட எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, அவர் மைக்கேல் எங்கிட்ட தான் வந்து இந்த ஒரு கல்கின்னு ஒருத்தர் நம்ம குரங்கு பொம்மையில் எங்க கூட நடித்தார். அவர் வந்து எங்கிட்ட ஏதாவது நல்ல ஸ்கிரிப்ட் கேட்டால் சொல்லு அப்படின்னு சொன்னேன். என்கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் சொன்னார். உண்மையிலே இந்த கதையை வந்து நான் மைக்கேல் சொன்னதோட ஜாஸ்தி நான் இன்ட்ரெஸ்டில் சொல்லியிருக்கேன். அத்தனை பேர்கிட்ட நான் இந்த கதையை சொல்லியிருக்கேன். ரொம்ப அருமையான அற்புதமான ஒரு ஸ்கிரிப்ட். நான் ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு நினச்சேன். சந்தர்ப்ப சூழ்நிலை சரியாக வரல. ஒரு பண்ணுறேன். இப்போ கருணாக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னேன், இப்படி ஒரு கதை கேட்டேன், ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குன்னு. உடனே ஆனால் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக சொல்ல மாட்டீங்களா, கொஞ்சம் அனுப்புங்கன்னாரு. உடனே நம்ம மைக்கில் அனுப்பிச்சி விட்டேன். அன்றைக்கி ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கருணா உடனே சிவகங்கைக்கு அனுப்பிச்சு நைட்டு கதையை கேட்டு நைட்டே கருணா ஃபோன் பண்ணி சூப்பர் ஸ்கிரிப்டுங்க அப்படின்னாரு. நிச்சயமாக அந்த கதை வந்து கருணாஸுக்கும் விமலுக்கும் இல்லை டைரக்டருக்கும் டெக்னீஷியனும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த படம் வந்து ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுக்குறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே முடியாது. நான் இதே மாதிரி தான் பேரன்பு படம் எடுக்கும், வர்ற பரோட்டெல்லாம் கதையை சொல்லுவேன். இந்த படத்தும் வர்ற பரோட்டெல்லாம் கதை சொல்லியிருக்கேன். ஆனால் கிளைமேக்ஸ் யாருக்கும் சொன்னதில்லை. நீங்கள் என் நண்பர் அத்தனை பேருக்கும் சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன், கிளைமேக்ஸ் சொன்னதில்லை. இந்த படத்தோட ஹைலைட்டே இந்த கிளைமேக்ஸ் தான். நிச்சயமாக யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு விதத்தில் ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய லெவலில் வெற்றி ஆகுங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. நிச்சயமாக இந்த ப்ரொடியூசருக்கு ஒரு நல்ல ஒரு படமாக எடுத்து மைக்கேல் மாதிரி நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிறத மனசில் வாழ்த்துக்கிறேன். அப்புறம் நான் இன்னொன்று சொல்கிறேன். இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கிறது ஒன்று உத்தமவிலன் பஞ்சாயத்து, இன்னொன்று வந்து மைக்கேல் ராயப்பன். ஏன்னா இது ரெண்டு ஹீரோவும் வச்சு நான் படம் பண்ணியிருக்கேன். சிம்பு வச்சு வல்லவன் படம் பண்ணேன். ஏன்னா சிம்பு வச்சு படம் பண்ணுறதே பெரிய மேட்ரு. சிம்பு டைரக்டராக போட்டு நான் படம் எடுத்தேன். அப்போ எனக்கு பேசுறதுக்கான ரைட்ஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி கமல் சாரை வச்சு உத்தமன் வில்லன் படம் எடுத்தாங்க இவங்க திருப்பதி பிரதேஷ். அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னா, அந்த டைம் நான் தான் செக்ரட்டரியாக இருந்தேன் கவுன்சிலில். அந்த டைம் வந்து நடந்தது என்னங்கிறது வந்து என்னவோ இருக்கட்டு. ஆனால் அன்னைய பிரச்சனையில் வந்து கமல் சார் வந்து லெட்டர் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாருங்கிறது உண்மை. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த லெட்டரை வந்து அதுக்கு அடுத்த அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு மெயின் ஃபண்டிங் பண்ணது வந்து இவங்க ஒரு பைசா கூட போடல. மெயின் ஃபண்டிங் பண்ணது வந்து ஈராஸ் ஃபண்டிங் கொடுத்தாங்க. அந்த ஃபண்டிங்கை செட்டில் பண்ணது ஞானவேல் ராஜா. அதனால அதுக்கு அடுத்த நாளே ஞானவேல் ராஜாவுக்கு டோட்டலாக அந்த லெட்டரோட காப்பிரைட்டை வந்து ஞானவேல் ராஜாவுக்கு சரண்டர் பண்ணிட்டாங்க. இதனால திருப்பதி பிரதேசத்துக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த வித சம்மந்தமும் இல்லை கேட்கறதுக்கு. அப்படியே கேட்கணும்னா இந்த ரைட்ஸ் வந்து கேட்கணும்னா ஒரு ஞானவேல் ராஜா தான் கேட்டாகணும். அது ஞானவேல் ராஜாட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னைக்காவது கமல் சாருக்கு சப்போர்ட்டு தான் அப்படின்னு சொன்னார். ஒரு மதுரை அன்பு செழியனுக்கு இத்தனை பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில் கொதிச்செழுந்து என்ட்ரி கொடுத்த மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு கலைஞர் ஒரு கமல் சாருக்கு யாரும் பேசலைங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் வந்து கமல் சார் இப்போ டேட்டு கேட்குறக்கோ இதுக்கோ ஜால்ராக்கா சொல்ல. ஏன்னா 1க்கு 3 படம் கமல் சார் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இவங்கெல்லாம் ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க. தானு வந்து ஒரு படம் தான் எடுத்திருக்காரு. இவர் திருப்பதி பிரதேஷ் ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க. நான் 3 படம் எடுத்திருக்கேன். அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் வந்து 2 படம் கோ ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணிங்க. அது போக 19 படம் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன் ராஜ்கமலில். அப்போ எனக்கு தெரியும் கமல் சாரை பற்றி டெஃபினட்டாக. எனக்கு தெரிஞ்சு 2015 மே மாதம் அவர் கூப்பிட்டு டேட் கொடுக்குறேன்னு சொன்னார். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டேட் கொடுக்குறேன்னு சொன்னார். இவங்களால பணம் ரெடி பண்ண முடியல, இதான் உண்மை. அதுக்கப்புறம் ஆகஸ்ட்ல இவங்க தான் ஃபோன் பண்ணி, ஏன்னா இதுக்கு வேணா அருள்பதியும் திருப்பூர் சுமணத்துக்கும் தெரியும், அவங்கள கேட்டால் தெரியும். அதுக்கப்புறம் இவங்க தான் பணம் ரெடி பண்ண முடியல, நீங்கள் டேட் வேற யாருக்கா கொடுத்துருக்கேன்னு 2015 இவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. இப்போ திருப்பி இவ்வளோ பெரிய ஒரு நாயகன் ஒரு கமல் சாரை வந்து இவ்வளோ தூரம் மாற்றி எல்லாரும் வச்சு செய்கிறது ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஒரு சினிமா ரசிகனா நான் வந்து இப்போ நானும் வல்லவன் படம் எடுத்தேன். உண்மையாக ரைட்ஸ் இருந்தால் நான் தான் கேட்கணும் சிம்புட்ட. நான் இன்னைக்கு வரைக்கும் கேட்டது இல்லையே. ஏன்னா சிம்பு டைரக்டராக வச்சு படம் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு வரைக்கும் சிம்புட்ட படம் பண்ணி கூட கேட்டதில்லை. ஏன் கமல் சார்ட்டையும் கேட்டதில்லை. என்ன என் பொசிஷன் என்ன தெரியல இருக்கும். நான் இது வரைக்கும் யாருக்கும் 100 ரூபா கடன் கிடையாது இண்டஸ்ட்ரியில். நெஞ்ச நிமித்தின்னு தெரியல. யாருக்கும் 100 ரூபா பேலன்ஸ் கிடையாது. எந்த டெக்னீஷியனும் பேலன்ஸ் கிடையாது. எல்லாரும் அது பேசுறதுக்கு தகுதி இருந்தால் இதெல்லாம் இருந்து பேசுனா இல்லை ஒரு அர்த்தம் இருக்கு. அப்போ இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ தூரம் பேலன்ஸ் வச்சிருக்கவங்க பேசுனா எல்லாரும் செட்டில் பண்ணிட்டு பேசுங்க. இதுதான் என்னோட தயமான கருத்து. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.